என்ன வேலை அடிச்சா நீ பார்த்த வேலை இல்லை ஆ மனுஷன் படுக்கக்குள்ள ஆ சரி இப்படி செய்ய போகக்கூடாது நான் கவர்மெண்ட் செய்கிற மாதிரி நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வர பார்த்து தெரிவா ஒழுங்கு பாரு நெஞ்சிக்கல அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஆ என்ன மாதிரி இருக்கிற நீ எந்த வேலை பார்த்த நீ ஆ போமே அது எந்த பிரச்சனை இப்போ நான் தானும் மிதிக்கிறேன் சும்மா போட்டு என்ன வேலைப்பா நீங்கள் பார்க்குற வேலை இந்த பொம்பளை வேலைலாம் இப்படித்தாப்பா இருக்கு நம்மளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது ஓ நீ அங்கே மீன்டா நான் இங்கே பாய் காட்டுறேன் நீ அவன் புது ஆ ஆ வெறும் சண்டை பிடிக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டேன் ஆ ஓ இல்லையா சாமான் நேற்று தானே பண்ணி சாமான் முடிஞ்சா ஆ பாரு இதுக்கு உனக்கு ஊற்றா நான் போகிறேன் இப்போ இல்லையா எந்த அவ்வளவா என்ன பிரச்சனைடா சரி நம்ம கைக்கிட்ட வேலையிலே நம்ம போக வேலையை பார்ப்போம் சரி நான் போயிட்டு வா சரி வா ஐயா என்னடா வாப்பா இவ்வளோ சொல்லுங்க ஓ எங்களுக்கு என்ன ஆகாது என்ன ஜாமா ஓ புருப்புன்னு கத்துற சத்தம் இந்த புதுமையான சத்தம் மாதிரி நீங்கண்ணா உங்களுக்கு அப்படித்தான் கத்துறையோ என்ன கிடைச்சல்றா பாரு சே பாருங்க நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை ஆ அவனை தடிப்பான் அவனை காணல இவனை தடிப்பான் இவனை காணல முடியல இந்த பாயங்க ஈஸ்வரங்க என்ன கருத்து ஓ ஓ கேட்டேன் இது நீ ஊட்டது காய்கிற கடமை இல்லை அடிக்கா இது நீ தொழில் தொழில் செய்யப்படும் 4 பேர் மாதிரி வஞ்சாமனை வாங்குவான் காய்ச்சல் தருவான் செக்க தருவான் கடனை சொல்லுவான் அப்போ இந்த நேரத்திலே வந்துட்டு உனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லி அப்போ கடை சும்மா சொல்ல சும்மா வந்துட்டு என்னடாப்பா நீங்கள் ஊட்டது காய்க்கிற கதை இல்லை இது நான் எனக்கு தாண்டா நீ தொழில் செய்ய பசியோட இருக்கேன்னா இருந்த அந்த கடை அப்படியும் சீரழிஞ்ச மாதிரி இந்த கடை அவனுக்கு கொடுத்து கேத்தனைக்கு வழி இல்லாம இருக்கேன் போய் ஒரு சின்ன பால் பக்கெட் அது வாங்கல உங்களுக்கு காலத்தால திருவை வயசுல இந்த நாவலும் இந்த 5-6 மணிக்கு ஆகுது இந்த 11 மணி என்ன டைம் பாருங்க சுபவுல கொஞ்சம் புரண்டா அப்பாவே என்ன அநியாயமா ஒரு சின்ன பால் பக்கெட் ஊத்தி ரெண்டு பதம் இருக்கிறாய் அப்போ என்ன செய்ய கொஞ்சம் போகிறேன் பால் போனது உங்க பால் பிரச்சனை எந்த காசு பிரச்சனை இதுக்குள்ள ரெண்டு பசி போகிற வளமையா அதை எங்காண்டு வந்தாங்க நகர்ந்து அது கொடுக்க சரி நான் தாரங்க பால் திரும்ப நம்மளை இடிக்க விட மாட்டேன் போல இருக்கி சரியா என்னத்தை கொடுக்குறேன் அதுக்கு அதெல்லாம் வரண்டாப்பா டைமுக்கு வரண்டாப்பா சரி என்ன இடிக்க விட மாட்டேன் திரும்பியும் நம்ம சரீரத்துக்கு பிடிச்சா இருக்கு நான் சரி நான் போயிட்டு வா நான் போறேன் சரி போறேன் பார்ப்போமே நீ இப்படி கைது ஒன்றும் கிடைக்கல போறேன் போய் பார்ப்போம் போய் பார்த்துட்டு வா என்னன்னு பார்ப்போமே முயற்சி தானே முழுதும் வாரம் போயிட்டானா போறேன் அவனை தேடி போறேன் அவன் தாரா இல்லை இவனை தேடி போறேன் இவன் தாரா இல்லை என்ன நான் போய் சொல்றேன் நாம இப்போ விட்டு அரியா இந்த அம்மா வந்துட்டியா என்ன ஆனது என்ன அதுதானப்பா நான் இவ்வளவு நேரம் எவ்வளவு முயற்சி பண்ணது என்ன தொகம்பு எங்க மனுஷன் கஷ்டப்படலாமா
தாரவன் தரணுமேப்பா. நான் வாங்கிட்டு வர்றதுக்கு எத்தனை தரம் போய் ஏமாற்றி வாங்க தெரியுமா? இன்றைக்கெல்லாம் இதே அவங்க தெரியும் தானே. நீ ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இல்லவா விளங்குறது அவனுக்கு நான் சொல்ற விஷயம். என்ன மடக்குறேன் என்ன செய்யறா என்னத்த வாழ்க்கை ஓ அப்ப நீ பட்டினாங்க கை ஒரு நாள் என்ன காரணப்பா வாப்படியா சில தங்கம் கொஞ்சம் ஓ என்ன வாங்கிட்டு எனக்கிட்ட உள்ளது நான் வாங்கிட்டு வந்தேன். அப்ப நான் என்ன கடையில் போய் அவ்வளவு சாமானியம் வாங்கி ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வரைக்கும் சாப்பாடு உள்ளத்தை கொண்டு தானேப்பா உரியதை முடிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? நீ இப்போ என்ன செய்யணும்? இதைத்தானே ஏன் போங்கன்னு செல்லப்போ கூட நான் போயிடுவேன். சரியா? யாருக்கு நீ அவர்த்து சொல்லாது இப்ப என்னகிட்ட சொல்லிட்டாருவா உங்ககிட்ட சொல்லிட்டாருவா அப்ப நான் போறேன் என்ன செய்ய அப்ப சரியாப்பா சரி அப்ப நான் போறேன்னா ஐக்கிற பிறகு பார்ப்போம் நாம கண்டிப்போம் யாரோ இவ்வளவு நாளும் தந்தது கொடுத்துருந்தது நாம குடிச்சது வாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிலைமை சரிங்க பிரச்சனை இல்லை. இப்போ போயிருக்கீங்க சரி நான் போறேன்னா சரியா நான் போறேன் மகள் அதிகா என்னம்மா வாரம் இந்த இது இன்னுமா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. ஒன்றுமில்லைன்னு சொல்லுங்க. ஏன் வாழ்க்கை தெரிய வராதா? அவரை நான் அனுப்பிட்டேன். எங்க அனுப்புனீங்க? அவர் எனக்கு சாப்பாடு காலையில ஒன்றுமே சாப்பிடல பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இருக்கு. அப்படிதான் அவரை அனுப்பிட்டேன். பட்டினி அழும்புற உங்களை எல்லாம் படுக்க வைக்க தூங்க வைக்கக்குள்ள உங்களை பட்டினியை தூங்க வைக்க மாட்டோம்மா. அது நம்பிக்கை நம்புங்க. அப்படித்தானம்மா உங்களை வளர்த்து சொல்லுறீங்க. அஞ்சு வகுப்பும் அதே மாதிரி நல்லா காணும். அவர் புருஷன் நல்லதானே உங்களை பார்த்துக்கிட்டாரு மச்சான். அது நீங்க கதைக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. அவர் பார்த்து ஆம்பளை அவருக்கு தான் தெரியுமா அந்த பிஸ்னஸ்ல அந்த வியாபாரத்தில் இது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுமை இருக்கணும்மா எல்லாத்துலேயும். சரி நான் ஒரு சின்ன ஒரு வேலை டைம் இல்லை எனக்கு. நான் போயிட்டு வாரேன்மா. போயிட்டு நாளைக்கு வந்து காய்க்கிறேன். சரியா? சரிம்மா சரி. எங்க அசன் ஹுசேனு? சரி வரட்டுங்க. சரிம்மா போறேண்ணா.